தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தானியேல், சாத்ராக், மேஷா, ஆபேத்நேகோ 4 எபிரேய புருஷர்களும் பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறார். அந்த 4 பேரையும் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்த வேண்டும் என்று ராஜ கட்டளை. அவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் சாஸ்திரங்களிலும் வளர்ந்து பிசிக்கலி, இன்டலெக்சுவலி, மென்டலி அவர்கள் சிறந்தவர்களாய் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று ராஜாவுடைய கட்டளை. அதற்கு அவர்களை அஸ்மனாஸ் என்கிற ஒரு பொறுப்பாளர் ராஜா விடுறான். அவன் வேலை அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து பராமரித்து சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ராஜா கேட்கிற சகல கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். அப்படி சாமர்த்தியத்தில் அறிவில் தேனுள்ளா நிறுத்த வேண்டும் என்று அஸ்மனாஸ் கரத்தில் பொறுப்பு. இப்போ அப்படி இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் புசிக்கிற உணவை இவர்களுக்கு ஆகாரமா கொடுக்கிறாங்க. எவ்வளவு கனம் பாருங்க. ராஜ போஜனம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கனத்துக்குரியவர்களால் 4 பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், எபிரேய புருஷர்கள். இப்போ ராஜ போஜனம் வரும் பொழுது தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார், ராஜ போஜனத்தினால் என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஏன்? இந்த ராஜ போஜனங்கிறது வேதத்துக்கு முரணானது. பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த பாபிலோன் மாகாணத்தில் ராஜ போஜனங்கிறது பன்றி இறைச்சி தான் ரொம்ப விசேஷமானது. ஆகவே அதை கொடுத்துருக்கிறான். 2வது ராஜ போஜனத்தில் விசேஷம் என்னன்னா, பாபிலோனுடைய தெய்வங்கள் ஒன்று பேல், நேபோ, பாபேல், இதெல்லாம் அந்த தெய்வத்து பேருங்க. அந்த தெய்வங்களுக்கு படைத்த பிறகுதான் ராஜாவை சாப்பிடுவாங்க. அதான் ராஜ போஜனம். இது அவர்கள் நல்லாவே தெரியும். ஆகவே இது வேதத்துக்கு முரணானது அப்படின்னு, இதை நான் புசிக்க கூடாது, அப்படி புசித்து என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்றாரு. இந்த தீர்மானம் பண்ணதுக்கு என்ன காரணம் என்றால், தானியேல் ஜெபிக்கிறவன். ஆக ஜெபிக்கிற அந்த தேவ மனுஷனுக்கு தான் இந்த ராஜபோஜனம் சீட்டா தெரியுதுங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு தான் பாவம் அருவருப்பா தெரியும். நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபமே உங்க வாழ்க்கையா இருக்கட்டுங்க, சின்ன பாவம் கூட அருவருப்பா தெரியும். அது எதுவா இருக்கட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இந்த பாவத்தை வெறுத்து தள்ளுங்கள், பரிசுத்தமா வாழுங்க. பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் ஆண்டவர் கரத்துல பலமான ஆயுதமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.